நேயர்களே, 8 மாதத்தில் தங்கத்தினுடைய விலை இந்த அளவிற்கு ஏறியிருக்கிறது. உண்மையிலேயே பாரம்பரியமிக்க இந்திய மக்களுக்கு பெரும் ஷாக். 2025ஆம் ஆண்டு தங்கத்திற்கான ஆண்டு என கூறலாம். அந்த அளவிற்கு தங்கத்தினுடைய விலை மிக 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 அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு நடவடிக்கைகளால் உலக அளவில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார நிலையற்ற தன்மையும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் மீது அமெரிக்க அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய அதிகபட்ச இறக்குமதி வரி, சர்வதேச பங்குச்சந்தைகளின் வீழ்ச்சி, டாலரின் மதிப்பு குறைந்து வருவது என பல்வேறு காரணிகளும் உலக அளவில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஏன் இந்த விலை உயர்வு? இந்தியாவிலும் தங்கத்தின் விலையில் பெரிய மாற்றத்தை கடந்த 8 மாதத்தில் காண முடிகின்றது. 2025ஆம் ஆண்டில் அதிக லாபம் தந்த ஒரு முதலீடாக தங்கம் தற்போது மாறியிருக்கிறது. தங்கத்தின் டிமாண்ட் அதிகரிக்க அதன் விலையும் அதிகரிக்கிறது. சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை, அன்செர்டினிட்டி, பாதுகாப்பான முதலீடான தங்கத்தை நோக்கி அனைவரையும் பயணிக்க வைக்கிறது. பல்வேறு நாடுகள், மத்திய வங்கிகளும் கூட தங்கத்தை அதிக அளவில் வாங்கி வைப்பதும் தங்கத்தின் விளைவதற்கு காரணமாக அமைகிறது. ஜனவரி 1ஆம் தேதி விலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 8 மாதங்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சவரனுக்கு தங்கத்தின் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை கேட்டால் பேர் அதிர்ச்சி அடைந்து விடுவோம். 2025ஆம் ஆண்டு சென்னையில் ஜனவரி 1ஆம் தேதி 22 கேரட் ஆபரண தங்கம், அதாவது 1 கிராமின் விலை 7150 ரூபாய். அதாவது 2025ஆம் ஆண்டின் முதல் நாளில் சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெறும் 4,200 சம்பளத்தில் 1 கோடி சொத்து சேர்த்த பெங்களூர்காரர் எப்படி இது சாத்தியமானது என்று அவர் பதிலை சொல்கிறார். வரலாறு காணாத உச்சம். அப்படியே படிப்படியாக விலையேற்றம் கொண்டு வந்த வர்த்தகத்தால் நான் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகினேன் என்ற அளவிற்கு இது தொடர்கின்றது. ஜனவரியை தாண்டி பிப்ரவரி மாதம் ஒரு சவரன் 60,000, அதை போன்று ஏப்ரலில் ஒரு சவரன் 74,000 என எட்டிய தங்கத்தின் விலை மே மாதம் சற்று குறைந்து செப்டம்பர் தொடங்கி 2 நாட்களில் தற்போது நேற்றும் முன்தினமும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டிவிட்டது. சவரனுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 9,772 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 77,800 ரூபாய். இந்த 8 மாதத்தில் சென்னையில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 2,575 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அப்படி என்றால் 8 கிராமுக்கு 20,000ற்கு மேல் உயர்ந்திருக்கிறது. இதுவே ஒரு சவரன் என பார்க்கிற போது அது 20,600 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தங்கத்தின் விலை மட்டும்தான் தங்கத்தை நாம் ஆபரணமாக வாங்கும்போது அத்துடன் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி உள்ளிட்டவைகளும் விதிக்கப்படுகிறது. விலை குறையும் என காத்திருக்கலாமா என்ற பலர் கேள்விக்கு, 1 பவுன் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் கூட 85,000 ரூபாய் வரையிலாவது நாம் செலவிட வேண்டியிருக்கிறது. இது 8 மாத காலத்தில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 36 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத உயர்வு என்றும் சொல்கிறார்கள். தங்கத்தில் முதலீடு செய்து வைத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த 8 மாத விலையேற்றம் ஒரு பெரும் செய்தியாகவே ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வீழ்த்திருக்கிற செய்தியில் இந்திய சமூகங்கள் இதன் மூலமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை, குறிப்பாக திருமணம் செய்வதற்காக பெரும் அதிர்ச்சியில் அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்கா வரிகள் குதிர்த்த நிச்சயமற்ற தன்மைகள், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கும் எதிர்பார்ப்பு, பலவீனமான அமெரிக்க டாலர் ஆகிய காரணிகள் இணைந்துதான் தங்கத்தினுடைய தேவையை அதிகமாக அறிவித்துள்ளதாகவும் கூட ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்தியாவில் வரவிருக்கும் பண்டிகை காலத்திற்கான வாங்குதல் அதிகரிப்பும் இந்த விலை உயர்வுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இந்திய வெள்ளி மற்றும் நகை வியாபாரி சங்கத்தின் இணையதளத்தின்படி செவ்வாய்க்கிழமை நேற்று 24 கேரட்டினுடைய விலை 10 கிராமுக்கு 1,04,662 என்ற விலையை எட்டியது. இந்த விலை உயர்வு தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் சந்தையின் நிச்சயமற்ற தன்மையும் பிரதிபலிக்கின்றது.
அமெரிக்காவுடைய டாக்ஸ் மற்றும் முதலீட்டாளர்கள் அமெரிக்காவினுடைய வரிவிதிப்பு கொள்கைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மைகள் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் பக்கம் திருப்பிவிட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் சர்வதேச அளவில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 27 இந்திய ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்தது. இது பணவீக்கம் உயரக்கூடும் என்ற அச்சத்தை உருவாக்கியது. ஆங்கிலத்தில் இதனை இன்ஃப்ளேஷன் என்பார்கள். இதுபோன்ற நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது. காம்ரன்ஸ் ரிசர்வ் நிறுவனத்தின் இயக்குனர் ராஜசேகர் தியாகராஜன் கூறுகையில், சந்தையின் நிச்சயமற்ற தன்மை அன்சர்டினிட்டி தங்கத்தை பாதுகாப்பான புகலிடமாக ஈர்ப்பதை அதிகரித்துள்ளது என்கின்றார் பொருளாதார நிபுணர்கள் பலர். இந்த வரி உயர்வு பணவீக்கத்திற்கு வழிவகுத்தது. நிறுவனங்கள் லாபத்தை பாதிக்கக்கூடும். அமெரிக்க நீதிமன்ற ஜனாதிபதி ட்ரம்பின் வர்த்தக வரி சட்டவிரோதமானது என்ற தீர்ப்பளித்த போதிலும் அவை அக்டோபர் 14 வரை அமலில் இருக்கும் அறிவிப்பும் சந்தையின் பெரும் குழப்பத்தை அதிகரித்துள்ளது. வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்புகள் செப்டம்பர் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ளது. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் கூட்டத்தில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு தங்கத்தின் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் நிறுவனத்தின் ஆய்வாளர் மனவ் மோடி கூறுகையில், பலவீனமான அமெரிக்க டாலர் வட்டி விகித குறைப்பு குறித்த எதிர்பார்ப்புகள் தங்கத்தின் விலையை 4 மாதங்களுக்கு மேலான உச்சத்திற்கு கொண்டு சென்றது. முதலீட்டாளர்கள் வட்டி விகிதத்தை குறைக்கின்ற போது அவர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். செப்டம்பர் கூட்டத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் வட்டி விகித குறைப்புக்கான சாத்தியக்கூறு 90% அதிகரித்துள்ளது. ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஜெரோம் பாவெல் சமீபத்தில் லயோமிங்கில் நடந்த கருத்தரங்கில் வட்டி விகித குறைப்புக்கான சமீட்சை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கிற போது தங்கத்தின் இருப்பு செலவு குறைவதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்குவது மலிவாக கிடைக்கின்றது. எதிர்கால கணிப்புகள், அமெரிக்க வரிகள் மற்றும் ரூபாயின் மதிப்பு சரிவு போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து வலுவாக இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கணிக்கின்றார்கள். அப்படி என்றால் தங்கத்தின் விலை இனி குறையவே வாய்ப்பில்லையா? கடந்த வாரம் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு 88 ரூபாயை தாண்டியது. வரலாறு காணாத அளவிற்கு இந்திய ரூபாய் மதிப்பு சரிந்தது. இந்த நிலை தொடர்ந்தால் குறுகிய காலத்தில் தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு 1,09,000 எட்ட வாய்ப்பு உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணிக்கின்றார்கள். எனவே முதலீட்டாளர்கள் தற்போதைய விலையில் தங்கத்தை தாங்கள் முதலீட்டு பட்டியலில் சேர்க்கலாம் என்றும் அவர்கள் திருப்பி ரெக்கமெண்டேஷன் செய்கின்றார்கள். அப்படி என்றால் தங்கத்தை அவர்கள் வாங்கலாம் என்றுதான் அவர்கள் கூறியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் இந்தியாவின் மற்றொரு பொருளாதார நிபுணர் தங்க விலை இப்படி தாறுமாறாக உயர என்ன காரணம் என்பதை விளக்கியுள்ளார். வரும் காலத்தில் இது மேலும் எந்த அளவுக்கு உயரும்? அவருடைய பதிலை பார்ப்போம். நமது நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 1 கிராம் தங்கம் 3055க்கு மேல் உயர்ந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் மிக விரைவிலே 1 கிராம் ஆபரண தங்கம் 10,000 தொட்டுவிடும் என்ற வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தங்கம் விலை இப்படி தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அதை வாங்க முடியாமல் சாமானிய பொதுமக்கள் சோகத்தில் உள்ளார்கள். சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் தான் இதற்கு காரணம். அமெரிக்காவின் 1 அவுன்ஸ் தங்கம் விலை $3,500 தாண்டியிருக்கிறது. இந்தியாவில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்கிறது. அமெரிக்காவில் குறையாமல் இருந்தாலும் இந்திய சந்தைகளில் தங்கம் விலை குறையாது. என்னை பொறுத்தவரை 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9,800 வரை செல்லும் என்றும் ஒரு மிக முக்கிய ஆளுமை தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்போது ஜிஎஸ்டி சேர்த்தாலே தங்கத்தின் விலை 10,000 தாண்டிவிட்டது. 1 கிராமின் விலையைத்தான் நான் சொல்கிறேன். சீக்கிரமே தங்கம் விலை ஜிஎஸ்டி இல்லாமலே 10,000 தொட்டுவிடும். 22 கேரட் தங்கம் ஜிஎஸ்டி இல்லாமல் 10,000 தொட்டுவிட்டால் 24 கேரட் 11,000 தாண்டிவிடும். அமெரிக்காவில் தங்கம் விலை 1 அவுன்ஸ் மத்திய வங்கியில் தங்கத்தை போட்டி போட்டு கொண்டு வாங்குகிறார்கள். இதனால் அவர்கள் தங்கம் விலை ரொம்ப கீழே செல்ல விடமாட்டார்கள். இனி தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டே இருக்கும். அமெரிக்கா வட்டி விகிதம் ஒவ்வொரு முறையும் 0.25% வட்டி குறைக்கும் போது தங்கம் விலை இந்தியாவில் கணிசமாக அதிகரிக்கும். காரணம், முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். வட்டியை குறைக்கின்ற போது அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கியினுடைய முதலீடுகள் தங்கத்தின் பால் செல்லும். அந்த வட்டி விகிதம் குறைக்கப்படவே இன்னும் அதிக வாய்ப்புகள் உள்ளது.
இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு தங்கத்தை வாங்க நாம் அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிந்து தங்கத்தின் விலை உயர மிக மிக முக்கிய காரணம். இதுவே இந்திய அமெரிக்க வர்த்தக பதட்டம், சர்வதேச போர்ச்சூழல் என பல காரணங்கள் உள்ளன. ஆகவே பொருளாதார ஆலோசகர்கள், நீங்கள் முடிந்தால் 1 கிராம் 2 கிராம் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். காலம் கனிந்து போகிறது. இதுதான் இன்றைய சர்வதேச செய்திகளில் தங்க முதலீட்டின் எங்களின் பார்வை, சர்வதேச பொருளாதார நிபுணர்களின் பார்வையாக இருக்கிறது. நன்றி.